ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்காக வந்துட்டு கிளம்பியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து செஸ் டோர்னமெண்ட் வந்து கடலூரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மார்னிங்கே கிளம்பி வந்துவிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து பேனர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதில் நான் பார்த்தது என்னென்னா, அந்த பேனர் பார்த்துட்டு ஷாக்குடு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாண்டி சிஎம் வந்து வரேன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து டோர்னமெண்ட் போட்டிருக்க ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜு. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. காலேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ செகண்டரி, பட் பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனாலவே வந்துட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கவுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பட் ஆர்கனைசேஷன் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கெஸ்ட் வந்து பேசியிருந்தாங்க. இதில் வந்துட்டு இந்த விஷயம் என்னென்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு காலேஜுன்னு இருந்தாலும் அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு டேப்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி பிக் பண்ணணுன்ட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் வந்து நான் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பிஸ்கெட் வந்துட்டு அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிஸ்கெட். அதை பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமோரிஸ் வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றது எனக்கு. ஸ்கூல் டேஸில் நம்ம சாப்பிட்டோம்ல அப்படின்னு தோணும். அது ரொம்ப பிடிச்சதும் கூட. ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 ரவுண்ட்ஸ் வந்து இருந்துச்சு இவங்களுக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து போனதுக்கப்புறமா வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகலான்னு பார்த்தா ஒரு லாங் க்யூங்க. கேர்ள்ஸுக்கு ஒரு சைடு, பாய்ஸுக்கு ஒரு சைடுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஃபுட் வந்து வாங்கியிருந்தோம். என்னென்னாக்கா வெஜ் புலாவ், ரைத்தா, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. வேஸ்ட்டெல்லாம் பண்ணலை. ஸோ சாப்பிட்டுட்டே இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிஎம் வந்துட்டார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நார்மலாக நம்மளுடைய நார்மல் பர்சன்ஸ் மாதிரியே வந்துட்டு அவரும் வந்திருந்தார். ஸோ பசங்க விளையாடுறத பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நிறைய பேர் வந்து போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு பாப்பா கூட வச்சு ஃபோட்டோஸும் எடுத்துட்டேன். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுங்களா? நம்ம வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்கிறது தான் அவ்வளோ கஷ்டமான வேலை. அது ஒரு முறையும் டோர்னமெண்ட்டில் போயிட்டு வரும்போது தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா மூவி பார்த்துட்ருந்தேன். அப்படியே சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.